வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. ஏற்கனவே நம்ம பேக்கும் ஹேண்டும் வந்து டிசைன் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் அடிக்க போகிறோங்க. ஃப்ரண்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ தைக்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு லைனிங்கோடு இதை அட்டாச் பண்ணி இந்த எட்ஜில் கார்னரில் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா தான் ரெண்டையும் இணைக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இது பண்ணக்கூடாது. கீழ் சைடு தையல் போட வேண்டாம். நமக்கு இந்த சைடெல்லாம் போட்டிங்கன்னா போதும். இங்கே பட்டி தான் அடிக்க போகிறோம். அதனால் மற்ற சைடெலாம் லைனிங் வச்சு அடிச்சுட்டு மீதி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ வந்து இதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த இடத்துல தையல் போட்டிருக்கேன். கொஞ்சம் நம்ம அந்த கருவுக்கு தகுந்தாப்படி இந்த பீஸை வளைச்சி அடிக்கணும். அந்த பீஸை வந்து இதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் வளைக்கும் போது இழுத்தீங்கன்னா என்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துடும். இந்த ரவுண்டு பீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துடும். இந்த இதை இழுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும். இந்த பீஸ் இழுத்தீங்கன்னா பெருசாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ பாருங்கள், திருப்புறேன். இதாங்க ப்ரின்சஸ் கட்டு. திருப்பி விட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பு வந்துடுங்க. ஏன்னா அந்த டக்ஸ் பிடிக்கிற அளவுக்கு துணி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கப்ஸ் கிடச்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு கப்பு. இதில் உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த கப்பு கரெக்டாக இந்த இதெல்லாம் தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பைப்பிங் கொடுத்துக்கலாம். இவங்க கொஞ்சம் ஏஜ் எடுங்கிறதுனால நாங்கள் அந்த பைப்பிங் வைக்கல. உங்களுக்கு வேணும்னா சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் இந்த இடத்துல சாண்டல் கலரில் ஒரு பைப்பிங் கொடுத்தீங்கன்னா அந்த இது கட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு வந்து பட்டி ரெடி பண்ணிக்கலாம். பட்டி வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பட்டி நார்மலாக நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் ரெடி பண்ணுற மெத்தடு தான். இப்போ இதை வச்சு இது கூட இணைச்சிக்க போகிறோம். ஒரு தையல் அடித்தாச்சுங்க. இப்போ மேலே திருப்பி பாருங்கள், இது கீழ் பக்கமாக விட்டுட்டு ப்ரெஸ் தையல் ஒன்று மேலே போட்டுக்கோங்க. படிமானமாக இருக்கும் நல்லா பட்டி. பட்டி வந்து அளவு எப்படி எடுக்கிறதுன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. இருந்தாலும் இது மறுபடியும் சொல்கிறேன். இந்த நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் வந்து கொக்கி சைடு தான் எப்படி எடுக்கணும். வச்சு பார்த்து பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். பாருங்கள் தையல் கரெக்டாக இருக்குது. இந்த இடம் ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இப்படி காட்டுறாருங்க, அப்போ நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வச்சு தைக்கிறதுக்கு உண்டான அளவு இங்கே மேலே இருக்கு இல்லையா, அந்த அளவு நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தைச்சி அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் அளவு. இது வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கொஞ்சோண்டு இருக்குது. இது பைப்பிங் அடித்தோம்னா நமக்கு கரெக்ஷன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அதோட லென்த்தையும் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைட்லேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எதாவது கரெக்ஷன் பண்ணால் இந்த மாதிரி தைக்கிற நேரத்துலையே பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கணும், இல்லைன்னா பண்ண முடியாது. இங்கேருந்து வச்சு பாருங்கள், கை ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா. இந்த இடம் வருது எனக்கு தையல். இன்னும் ஷோல்டர் கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாகிடும். இந்த இது கிராஸாக வரும், இப்படி வரும். அப்போ சரியாயிருக்கும் நமக்கு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய படி வைக்கணுங்க. உள்பக்கம் வச்சு மேலே மடக்கணும். பெரிய படினா
கொக்கி மாட்டுறது வி ஷேப்பு போடுவோம் இல்லைங்களா, வி போடுவோம் இல்லையா, அது நீங்கள் கயிறு கட்டுற மாதிரி இருந்தால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கலாம், வி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். சிலர் வந்து கொக்கி இது அதுவே மாட்டுற மாதிரி விற்கு, அதுவும் வைப்பாங்க. நான் வந்து துணியிலேயே வி போட்டுருவேன். இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இது வந்து உள்பக்கங்க, உள்பக்கம் வச்சு மேலே மடக்கணும். நம்ம கொஞ்சம் பிசுறு தெரியாமல் கீழே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு கீழே ஃபினிஷிங் ஆகிடுச்சு, மேலே தான் நம்ம நெக்கு அடிக்கணும், அதனால் கீழே ஃபோல்டிங் பண்ணி வச்சுடுங்க இந்த துணியை. ஒரு சிலர் தைக்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே பிசுறு தெரியுற மாதிரியே வச்சுடுவாங்க. நம்ம சொல்லுவோம், அவங்க கவனிக்க மாட்டாங்க அடிக்கும்போது. அதனால் மேலே ஒரு கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி பிசுறு தெரியாதபடி வச்சுக்கணும். கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கம், இடுப்புலேருந்து மேலே அடிக்கிறோம் நெக்குக்கு. லைனிங் வச்சு அடிக்கிறேன். ப்ளவுஸ் துணி லைனிங் ரெண்டும் வச்சுருக்கேன். என்ன இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த பீஸை ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்குவோம். அடிச்சுட்டு அப்புறமா இதை கொண்டாந்து இங்கே வைப்போம். இப்போ இதே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் இது அமுங்கும். இப்படி அடிக்கிறதுக்கு சங்கடப்பட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அடிக்கும்போது ப்ராப்ளமாக இருக்கும், வி போடுறப்ப சிரமமாக இருக்கும். இப்படி அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடுறேன். இப்போ ஃபோல்டு பண்ணி அடித்ததுக்கப்புறம் அந்த பிசுறுங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா கட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துல வி போடணும்னு மார்க் பண்ணிக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அந்த தையல் மேலேயே இது வர மாதிரி வைக்கணும். இந்த வாரம் ஒன்று போடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து கழுத்து பைப்பிங் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுருங்க. விட்டுட்டு போடுங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, மேலேயும் கீழே போட்டோமா. இப்போ சென்டரில் ஒன்று போடுங்க. அப்போ இந்த சென்டரில் ஒன்று, இந்த 2 சென்டரில் ஒன்று, அதே மாதிரி இந்த 2 சென்டரில் ஒன்று. அவ்வளோதான், 5 கொக்கி. ரொம்ப ஈஸியாக மார்க் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேயும் இங்கே போடும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, சிலர் வந்து இந்த எட்ஜில் போட்டுருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு நெக் அடிக்க விட்டு தான் மார்க் போட்டிருக்கேன். சிலர் வந்து இந்த ஓரத்தில் போட்டுட்டு அந்த பாயிண்ட் உள்ளே போய்டும் தைக்கும்போது. அப்போ அந்த வி விட்டது இருக்காது மேலே உங்களுக்கு. அதுதான் மிஸ்டேக்கு. நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது இங்கே நெக் அடிக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கேப் விட்டு மார்க் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வச்சு தான் அடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே வந்துடணும். இவ்வளோ தூரம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் போய் வி போடணும். பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்குங்கிறதுக்காக. வந்துடுச்சா வெளியே, திருப்பி ஊசி உள்ளே விட்டுட்டு திருப்புங்க. திருப்பிட்டு மறுபடியும் போங்க. இந்த இது ஓரமும் நமக்கு இதை க்ளோஸ் ஆகும். இப்போ தான் வி போடணும். வி போடும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போடுங்க. வாய் வந்து ரொம்ப ஓப்பன் ஆன மாதிரி போடாதீங்க, கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. வேறு கலர்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வி பாயிண்ட்டு. இது கலர் நூல் போட்டுக்கிறதுனால தெரியாது. அவ்வளோதான், நான் அடிச்சுட்டு உங்களுக்கு தெளிவாக ஆகுறேன். இந்த இடத்த எட்ஜில் வரும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இங்கே தையல் போட்டிருக்கேன் அந்த 1/2 இன்ச்சுக்கு. இந்த இடம் பார்த்து கரெக்டாக போடுங்க. வி பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் அளவுக்கு பார்த்து போடணும். ரொம்ப அகலமாக வந்ததுன்னு வைங்க, என்ன ஆகுன்னா இங்கே கொக்கி மாட்டும் போது நிற்காது, எதுவும் கலண்டுட்டு போயிடும். அதனால் பார்த்து இந்த எட்ஜில் மட்டும் பார்த்து இந்த இடம் கொஞ்சம் குறுகலாக தான் போடணும். வி ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுருவாங்க, இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி வி தான் சொன்னாங்கன்னு இப்படி போட்டுருவாங்க. இங்கே அகலமாக வந்ததுன்னா உங்களுக்கு கொக்கி மாட்டினா நிற்காதுங்க. அதனால் கொஞ்சம் குறுகலாக வரணும். சொல்கிறது வீம்பா, ஆனால் கொஞ்சம் குறுகலாக இந்த சைடு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அகலமாக போட்டிங்கன்னா நிற்காது.
எப்படி போட்டேன்னு சொல்கிற பாருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணி இங்கே வெளியே போயிட்டோம். இவ்வளோ தூரம் வெளியே வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது தான் கொஞ்சம் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி வி போட ஆரம்பித்தோம். அதே மாதிரி இங்கே வந்து கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு மேலே கேப் விட்ருக்கேன் பைப்பிங் அடிக்கிறதுக்கு. நெக்கு பேக்கெல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் பைப்பிங் வைக்கணும். இப்போ இந்த பீஸ்க்கு நான் பைப்பிங் அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க. நம்ம கோல்டன் கலர் தான் பேக்கு ஃப்ரண்ட்டு கைக்கு எல்லாத்துக்குமே பைப்பிங் கொடுத்துருக்கோம். அதில் வர டிசைன் கலரை தான் எடுக்கணும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம மேலே வைக்கணும். துணிக்கு மேலே வச்சுட்டு இப்படி வச்சு அடிக்க போகிறோம். கொஞ்சம் திக்கான இருக்கிற இடம் பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. இப்போ இந்த ஃபோல்டு கொஞ்சம் இந்த எட்ஜில் வைக்கும்போது சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி தான் வச்சுருக்கேன். பிசு தெரியக்கூடாது நமக்கு. அந்த கடைசி ஃபினிஷிங் வரும்போது நீட்டாக இருக்கணும் பார்க்கும்போது. அந்த மாதிரி பார்த்து இது பண்ணணும். கொஞ்சம் பார்த்து தாங்க ஃபோல்ட் பண்ணணும். உள் பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். நமக்கு இந்த துணி மேலே இருக்கணும். இதையும் இப்படி பார்த்து லைட்டாக மடித்து இந்த ஃபோல்டிங்கை நம்ம இந்த தையல் மேலே வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். மேல் பக்கம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். கிராஸ் பீஸ் வெட்டினீங்கன்னா தான் நமக்கு அந்த மாதிரி மெத்தடுக்கு வளைஞ்சி கொடுக்குங்க, நீட்டாக இருக்கும். எட்ஜில் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் நம்ம ஷோல்டர் அடிச்சிடுவோம், உள்ளே போயிடும். இந்த பக்கம் ஃபினிஷிங் வந்து நல்லா டாட் பிடிச்சிக்கணும். பாருங்கள் அடிச்சிட்டோம். பிசு இது உள் பக்கங்க, மேல் பக்கம் பாருங்கள் எப்படி இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள். நீங்கள் தேவைன்னா நீங்கள் டிசைன் ஃப்ரண்ட்லேயும் தேவைப்படுச்சின்னு தோணுச்சுன்னா நெக் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சு ஒரு 2-3 பீஸ் வச்சு, ஏன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் தாங்க நமக்கு தெரியும், அதுக்கு வரைக்கும் சாரீ வந்துடும். அதனால் நான் வைக்கலை. உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா ஒரு 3 இது மட்டும் வைக்கலாம். அந்த மாடல் ஃப்ரண்ட்லேயும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 இது மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு பாட்டும் நம்ம ரெடி பண்ணிக்குவோங்க. நான் இப்போ அடித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா லைனிங்கு இதையும் வச்சு இதெல்லாம் கட்டிங் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறமா 2 பீஸையும் ஜாயின் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பீஸை நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த கிராஸில் இருக்கிறதுனால இழுத்துட்டு வரும். இந்த பீஸை இது மேலே வச்சு ரவுண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக 2ம் ஒரே மாதிரி வந்துடும். நமக்கு அடிக்கும்போது இந்த மாதிரி நல்லா அந்த கட்டு தூக்குனா அப்படி இருக்கணும். ஷேப் கரெக்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கணும். பாருங்கள் எப்படி வரும். இதே மெத்தடுக்கு நான் இன்னொரு பாட்டும் அடிச்சுட்டு இன்னொரு சைடுக்கு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள் அடித்து முடிச்சாச்சு. நம்ம இன்னொரு பக்கம் அடித்தாச்சு. இது வந்து வி சைடு, இது வந்து கொக்கி சைடுங்க. இப்படி மாட்டணும். சிம்பிளாக ரவுண்டு யூனுக்கு தான் வச்சுருக்கேங்க. இது பேக்கில் வந்து பானக்கு வச்சுருக்கேங்க. டிசைன் வச்சுருக்கிறதுனால ஃப்ரண்ட் ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. இனி ஷோல்டர் அடித்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் இணைச்சிட்டு கை வைக்க வேண்டியதாங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டுங்கெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த இது வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கட்டு நல்லா இருக்கும். நீங்கள் அந்த உள்ள பேடு வைக்க வேண்டியதே இல்லை, தேவைப்படாது. உள்ள பேடு இல்லாமலே நமக்கு கரெக்டாக அந்த இது வந்து உட்காரும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பிரின்சஸ் கட் பண்ணி அடித்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபுல் பிரின்சஸ் காட்டுறேன். இதில் வந்து பட்டி வச்சுருக்கேன். இப்போல்லாம் வந்து என்னென்னா இங்கேருந்தே வரும், கீழேருந்தே வருது பிரின்சஸ் கட்டு. கீழே வந்து பட்டி வந்து இப்படி தான் வரும், சின்னதாக தான் வரும். அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் அடித்து காட்டுறேன். பட்டி வச்ச மெத்தடில் இது நான் இப்போ அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு அந்த மெத்தட்லேயும் ஒன்று அடித்து காட்டுறேங்க.
இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.